ஆஹா, ஐயோ அவங்க வர போறாங்க. ஐயோ இவரு வேற சேர்ந்து வர்றாரு. ஐயோ இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஐடியா வச்சு அவங்களும் வரல, இவங்களும் வரல. என்ன சொல்றீங்க? முந்தா நேத்து சங்கீதா தான் கோர்ட்டுக்கு வந்தாங்க, நேத்து த்ரிஷா கல்யாண வீட்டுக்கு தான் வந்தாங்க. நானும் அவங்கள தானே சொன்னேன். அப்ப நீங்க அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? அவங்கள தான் சொன்னேன், வேற யாரும் சொன்னேன்? அப்ப நீங்க அவங்கள சொல்லலையா? ஆமா, இவங்க தான் வந்தாங்க. வந்தா தொண்டர்கள் எல்லாம் எப்படி அடக்குறது தெரியல. அதனாலதான் நான் இவங்களை பத்தி பேசிட்டு. நீங்க யார சொல்றீங்க? நீங்க யார சொல்றீங்க? நான் இவங்கள தான் சொல்றேன். நீங்க யார சொல்றீங்க முதல்ல? அப்போ நீங்க அந்த காங்கிரஸ் அவங்கள பத்தி சொல்லலையா? சே நீங்க வேற, நாங்க அவங்கள சொல்ல போறோம். நீங்க தானே இங்க காங்கிரஸ் வராங்க, அதோ வந்துட்டாங்க, சோதிமணி வந்துட்டாங்க, தாக்கூர் வந்துட்டாங்க, நீங்க தானே சொன்னீங்க. நீங்க வேற, நான் அவங்க எல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எங்களுக்கு தான் ஆகாது. அவங்களுக்கு எங்களுக்கு ஆகவே ஆகாது. அவங்களுக்கு எதிராக போராட்டமே பண்ணிருக்கோம் நாங்க. அப்படி என்ன போராட்டம் பண்ணீங்க? ஆமா, 2012லயே நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம். 2012லயேவா? அவங்க ஊழலை எதிர்த்து பாத்தீங்களா, அன்னைக்கே எங்க தலைவர் ஊழலை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கோம்ல. அவருடைய கல்யாண நாளுன்னு கூட பார்க்காம போராட்டம் பண்ணிருக்கோம். ஏது அந்த 2012ல அண்ணா ஹன்சாரி காங்கிரஸ் ஊழல் எதிர்த்து டெல்லியில நடத்தினாரு, அந்த போராட்டத்தை சொல்றீங்களா? அதேதான், சூப்பரா சொன்னீங்க பாருங்க. எப்படி போராட்டம்? அதான் விஜய் கூட அவர் கல்யாண நாள்னு கூட பார்க்காம பிளைட் ஏறி அதுவும் அந்த தனி விமானத்துல போய் இறங்கினாரே, அந்த போராட்டத்தை சொல்றீங்களா? நீங்க மத்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணணும்னு வச்சுக்கீங்களேன், லேட் ஆயிரும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதோ, போராட்டம் தடைப்பட்டு போக கூடாதுல்ல, அதுக்காக தனி விமானத்தை எடுத்து போனாரு. 200 கோடி ரூபாய் உச்ச நடிகருக்கு தனி விமானம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அப்ப 200 கோடி இல்ல, அப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. சரி, அது சரி. அப்போ இந்த விஷயம் வந்து காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் கிடையாது. யாரு சொன்னா? நீங்க வேற யாரா ஏதாச்சும் பேசினா அது திமுகவோட சதி. ஓ, அப்போ திமுக தான் அந்த அந்த மேட்சிங் ஏதோ சோடியா போட்டு போனாங்களா, அதுவும் திமுக சதியா? நீங்க பாருங்க, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணாருன்னா, கார்ல போயிட்டு இருந்தாரு, கல்யாணத்துக்காக போயிருந்தாங்க. இவங்க முன்னாடி படம் பண்ணிருக்காங்க. சரி, போன வழியில சிக்னல் போட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஏகப்பட்ட டிராபிக். தூங்கிட்டாரு. தூங்கி அங்க போய் இறங்குறாரு, மண்டபத்துல இறங்குறாரு. பார்த்தா திடீர்னு த்ரிஷா ஒரே கார்ல வெளில வராங்க. ஐயோ, அப்பதான் தெரிஞ்சிச்சு ஏதோ சிக்னல்ல இவங்க தூங்குனார்ல, அப்போ உள்ள ஏத்தி விட்டுக்கிறாங்க. அவங்களோட சதிதான் இந்த டிஎம்கே வரவங்களோட சதி இதெல்லாம். அதாங்க அந்த சங்கீதாக்கு கூட, அதான் அந்த பல கோடி ரூபாய் சொத்து இருக்கே சங்கீதா, விஜயை விட 3 மடங்கு சொத்து இருக்கே அவங்க அப்பாக்கு, அவங்களுக்கு கூட ஜீவனாம்சம் தாரோம் அப்படின்னு சொல்லி மண்டைய கழுவிதான் விவாகரத்தே வாங்க வச்சிருக்காங்களாம். விஷயம் தெரியுமா? ஆமா, எங்களுக்கு தெரியும். இவரு இந்த திருச்சி சூர்யா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்டு நின்னு இருக்காங்க சங்கீதா. யார்? அந்த எம்பியோட பையன் அவர்கிட்டயா? ஆமா. ஐயோ, இப்படி இருக்கிறதுனால, இந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா இருக்கிறதுனால இந்த சதி வேலைகள்லாம் திமுக நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேட்சிங் கலர் கூட விஜய் அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வரல, தூங்கிட்டு இருந்தார்ல, அந்த கேப்ல மாத்தி விட்டுக்கிறாங்க. அவங்களே கழட்டி மாட்டி விட்டாங்க. அதுவும் அந்த ஜெயம் ரவி போட்டிருந்த அதே சட்டை அவங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்தாங்களா? ரவி அப்ப இந்த பராசக்தி படத்துல நடிச்சிருந்தாருல, ஆமா, பாத்தீங்களா? ஒரே கூட்டுங்க அவங்க எல்லாம். ஓ, சரி. அந்த மாதம்பட்டி, அதான் அப்போ அந்த பொண்டாட்டியா கழட்டி விட்டு கள்ள உறவுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த ட்ரெஸ் கோடு, இது எல்லாத்தையும் திமுக தான் கொடுக்குது. அது என்னவோ எங்களுக்கு தெரியாது. ஆனா இது திமுக சதி. அது சரி, இந்த கன்றாவிய விடுங்க. விஷயம் தெரியுமா? எது கன்றாவி? இது கன்றாவி தானே. பின்ன அவங்க பர்சனல் மேட்டர், அதெல்லாம் நீங்க பேசலாமா? நியாயமே இல்லைங்க. பொது வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா, பொது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா பர்சனல் என்ன வேண்டி இருக்கு சொல்லுங்க? என்ன சொன்னாலும் அது அவங்க பர்சனல். அடுத்தவங்க அலமாரி எட்டி பார்க்காதன்னு சொல்லி பெரியார் சொல்லிடுறாரு. அடுத்தவங்க அலமாரியை தாங்க எட்டி பார்க்க கூடாது. பொது வெளிக்கு வந்துடுச்சு, அதான் கோர்ட்ல போய் நின்றுடுச்சு, இதுக்கப்புறம் நாங்க என்ன எட்டி பார்க்கறது? அதான் எல்லாமே திறந்து கிடக்குது. அதெல்லாம் பாருங்க, தலைவர் பொது வேலையை மட்டும்தான் பாத்துட்டு இருக்காரு. இத பத்தி அவரே கண்டுக்க மாட்டாரு. நீங்க ஏன் தர பேசிக்கிட்டே இருக்கீங்க? கண்டுக்க மாட்டாருங்கிறது தாங்க பிரச்சனையே. அவங்க தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாமே சங்கீதனியை எப்படி எல்லாம் பண்ணி போடுறாங்க பாத்தீங்களா? அந்த போட்டோ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, நீங்களும் பாத்துருப்பீங்க. அதுக்காச்சும் வாயை திறந்துருக்கலாம் இல்லையா? அவருக்கு தெளிவா தெரியும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. திமுக தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு டீமை உருவாக்கி அவங்கள ஏவி விட்டுருக்கு. அது பாக்குற வேலைதான் இதெல்லாம். எப்படி அந்த சன் நியூஸ்க்கு பதிலா சன்னி நியூஸ், மார்ஸ் நியூஸ், ஜூபிட்டர் நியூஸ்னு தொடங்கினாங்க, அதே மாதிரியா? ஓடலான்னு பார்த்தா இடம் இல்லையே. அது இல்லைங்க, அதெல்லாம் வந்து அவங்க கூட்டணியில இருக்காங்கல்ல, அதனால வேற யாரோ பண்ணிருக்காங்க. எங்க தலைவர் மேல வீண் பழி போடுறது. அது பண்ணது விசிகால இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, அவர் தானே? ஆதவர்ஜுனா? ஆமா, அவர்தான். அது சரி. இப்போ இந்த கன்றாவிய விடுங்க. ஆளுநர் ஏதோ ஓடி போயிட்டாராமே, அப்படியா? ஆளுநர் ஓடி போயிட்டாரா? அப்படிலாம் தப்பு பேசக்கூடாது. ஆளுநர், நம்ம எங்க ஆளுநர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் மூலமா நாங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம் தெரியுமா?
என்ன நல்லது பண்ணாரு அப்படி? ஆமா, இப்போ திமுக அரசு என்ன பண்ணுது, தொடர்ந்து இந்த கஞ்சா விற்பனை இது எல்லாமே தொடர்ந்து அதிகமா இருக்குல்ல. அதனால இந்த கஞ்சா விற்பனை சொல்றீங்களா, அது எங்க இருந்து தெரியுமா வருது? எங்க இருந்து வருது? பாஜக ஆளக்கூடிய குஜராத்ல இருந்து தான் அம்புட்டு கஞ்சாவும் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியுமா உங்களுக்கு? ஆட்சியில இங்க யாருங்க ஆட்சியில இருக்கா? நீங்க பாஜக விடுங்க, தமிழ்நாட்டுல யாரு ஆட்சியில இருக்கு? ஏங்க வரக்கூடிய இடத்த பாப்போமா, இல்லனா வந்து இறங்குன இடத்த பாப்போமா? ஏங்க தமிழ்நாட்டுல யாரு ஆட்சியில இருக்கா? யாரு ஆட்சியில இருக்கா? நம்ம தளபதி விஜய் தான். தளபதி விஜய் எனக்கு தெரியும். இவர் அப்ப பேசும்போது எனக்கு தெரியும் அவர் சிஎம் ஆயிடுவாருன்னு. உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது எனக்கு தெரியுது. ஆனா இப்போ ஆட்சியில இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் ஆட்சியில இருக்காரு. இப்ப இவங்க ஆட்சியில இருக்கும் போது இவங்க ஆட்சியில் தானே இருக்காங்க, மரத்தை தடுக்கலாம்ல, ஏன் தடுக்கல? அப்ப இவங்களுக்கு கூட்டணியில இருக்கிறாங்க. எப்படி இந்த அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்குன்னு சொன்னாரு அந்த மாதிரியா? இல்ல நல்ல கூட்டணியில தான் இருக்காங்க. அது கள்ள கூட்டணியில இருக்கிறது விஜய் தான் இல்ல. நீங்க சொல்றது பார்த்தா என் தளபதி நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் அடிக்கலப்பா, நடக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் நடக்கிறதா சொல்றேன். வந்தவங்க இதெல்லாம் தடுக்கலாம். ஆனா ரவி அவர்கள் இதெல்லாம் வந்து நீங்க அதுல மென்ஷன் பண்ணவே இல்ல, இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியேறினார். இல்ல தடுக்கிறதுக்கு தான் நாங்க தமிழ்நாட்டுல ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருக்கோமே, அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு தாங்க நீங்க இந்த விஷயம் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி எதிர்த்து வெளியே போறாரு. அதை எதிர்த்துதான் அவர் வெளியே போறாரு. அப்போ அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்றீங்க, தேசபக்தியே கிடையாது உங்களுக்கு. கொஞ்சம் கூட தேசபக்தி எங்க ஆளுக்குதான், அவருக்குதான், எங்களுக்குதான் அவ்வளவு தேசபக்தி இருக்கு. நாங்க என்ன பண்ணோம், தமிழ் தாய் வாழ்த்து போட்டீங்கல்ல, கூடவே தேசிய கீதம் போட்டா என்ன உங்களுக்கு குறைஞ்சு போயிருது? நீங்க தேசிய கீதம் போடணும்னு சொன்னீங்களா, இல்லைன்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களா? நாங்க தேசிய கீதம் போடணும்னு தான் சொன்னோம். தேசம் தானே முக்கியம், நம்ம எல்லாம் ஒரே தேசம் தானே. தேசம் தானே முக்கியம். இந்த தேசத்து எல்லாத்தையுமே தனியாருக்கு வித்து ஆகணும் இல்லையா? வித்து தின்னுட்டு இப்படி ஓடி போறதுக்கு எதுக்கு இந்த பொழப்புன்னு தெரியல. நீங்க அதெல்லாம் தப்பா சொல்றீங்க. நாங்க என்ன இங்க இருந்து நல்லது பண்ணதெல்லாம் போதும். அங்க மம்தா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கடும் எதிர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அங்க இருக்கிற ஆளுநருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை வந்து ராஜினாமாவே பண்ண வச்சுட்டாங்க, மம்தா பானர்ஜி. ஆமா, ஓகே. அப்படி பண்ணதுனாலதான் ரவி அவர்களை வந்து இங்க நின்று எந்த தமிழக மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கே அவங்களுக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரை கிளப்பி விட்டுருக்காங்க மேற்கு வங்கத்துல. ஆமா, அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியலையே. ஆனா எனக்கு வந்து தகவல் ஆரோவில்ல 330 கோடி ஆட்டையை போட்டுட்டு ஓடி போனதால நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்றீங்க? அதாங்க ஆரோவில். ஆமா, அந்த பாண்டிச்சேரியில இருக்குது. நீங்க பார்த்தீங்களா, தாவேகா கடன் இருக்கு. ஆரோவில் விழுப்புரத்துல இருக்கு. விழுப்புரமா? பாத்தீங்களா, பாண்டிச்சேரியில இருந்து விழுப்புரம் வந்து ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, ஒரு 40 கிலோமீட்டர், அவ்வளவுதான், 40 நிமிஷம் டிராவல் தான் அது. அது சரி. காரைக்கால் எங்க இருக்குன்னு தெரியுமா? காரைக்கால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் அது எல்லாமே, எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு விற்கதானே போறோம். அது எங்க இருந்தா நமக்கு என்ன வந்தது? நீங்க பாருங்க, நீங்க வந்து தீய சக்தி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஓம் சக்தி பராசக்தி. நீங்க விஜய் பையனுக்கு த்ரிஷா சித்தி. நான் சொல்லலைங்க, கமெண்ட்ல வாரியர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. த்ரிஷா சித்தியா? சித்திலாம் கிடையாது, அண்ணி. எங்களுக்கு அந்த அண்ணி கதையெல்லாம் நீங்க விடுங்க. ஆரோவில்ல 330 கோடி ரூபாய்க்கு ஊழலை செஞ்சுட்டு, அதாவது 3300 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, நிலம், ஆரோவில் நிலம், அத தனியாருக்கு வித்துட்டு அந்தக்கு மாறா ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா உள்ள இடத்தெல்லாம் இவர் வாங்கி ஆட்டையை போட்டு, அதுவும் குறிப்பா யாருக்கு, அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு வித்திருக்காரு. இதெல்லாம் ஆட்டையை போட்டு அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ, எலெக்ஷன் வேற வரப்போகுது அப்படிங்கிற பயத்துலதான் ஆளுநர் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. இதை நீங்க எப்படி வேலை முட்டு கொடுத்து மறைக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். பித்தலாட்டம், ஏமாத்துறது, திமுக இதே வேலையா போச்சு. திமுக காரங்க தான் இவங்க முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே திமுக காரங்க தான். 200 ரூபாய் பாருங்க, ரெட் கலர், இத கூட ரெட் கலர்னு சொல்லுவாரு. ரெட் கலர் தான் பின்ன. ஆமாங்க, சிவப்பும் நீங்க ஒண்ணா மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு கரண்டில கருப்பு கலர், ஒரு கரண்டில சிவப்பு கலர், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க, இந்த கலர் தான் வரும். பர்கண்டியா? இந்த கலர் பேர் சொல்லுங்க. அந்த கலர் தான் வரும். அப்ப இவங்க திமுக காரங்க, அவங்க ரெண்டு கலந்து இவங்க மிக்சடா இருக்கக்கூடிய ஆளு. அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. 200 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நீங்க எதனா பேசினே இருங்க, நான் கிளம்புறேன். இப்படிதான் எல்லா இடத்துலயும் ஓடி போறதே இவங்களுக்கு வழக்கமா இருக்கு. இதுக்கு மேல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நாளைக்கும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.